ஹலோ, நான் தான் டாக்டர் விக்னேஷ். நான் வந்து ஒரு லிவர் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். நான் டெய்லியும் லிவர் சிரோசிஸ் வந்த பேஷண்ட், அப்புறம் லிவரில் கேன்சர் வந்த பேஷண்ட், இவங்க எல்லாத்தையும் நான் டெய்லியும் பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு தோணுன ஒரே விஷயம், இது வந்ததுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். இதை வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிச்ச போது தான் இந்த ஃபேட்டி லிவர் பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஃபேட்டி லிவருக்கு வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஆல்கஹால் ரிலேட்டட் ஃபேட்டி லிவர், இன்னொன்று நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். நார்மலாக இப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு வர நிறைய பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர் அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம். உடனே நிறையா நான் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனால் அவங்க அதை பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை, லிவரில் கொஞ்சம் ஃபேட் இருக்குது, மற்றபடி இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. லிவரில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட் வந்து லிவர் ஃபுல்லாக தழும்பு உண்டு பண்ணும். லிவர் ஒரு இடத்துல தழும்பு வந்ததுன்னா அந்த இடம் வந்து ஹார்ட் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல லிவர் ஃபுல்லாக ஹார்டாகி சுருங்கி போயிடும். லிவர் சுருங்கி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிரோசிஸ்பாங்க. சிரோசிஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வரலாம்னா, லிவரோட ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கம்மியாகி வயிற்றுல ஃபுல்லாக தண்ணி தேங்கி வயிறு பெருசாக உப்பி போயிடலாம். இல்லைன்னா லிவர்ல நிறைய இடத்துல கேன்சர் ஸ்பாட்ஸ் வந்து அது உடம்பு ஃபுல்லாக பரவலாம். இது ரெண்டுமே ஒரு டெர்மினல் இல்னஸ். இது வந்துருச்சு அப்படின்னாலே பேஷண்ட்டுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 1 வருஷத்துக்கு உள்ளதா இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் டயக்னோஸ் ஆன அன்னிலிருந்து 10 to 12 வருஷத்துக்குள்ள சிரோசிஸ் வரலாம். அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணாம விட்டுட்டோம். ஸோ ஃபேட்டி லிவரை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்றது? முதல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், உணவு பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஹை சுகர் இன்டேக்கை குறைக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். 12 to 14 மணி நேரம் ஃபுட் இன்டேக் இல்லாம, சுகர் இன்டேக் இல்லாம இருக்கணும். ப்ரிஃபரபிளி இந்த நைட் ஹார்ஸ். ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 150 நிமிஷம் ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் பிளாக் காஃபி வித்தவுட் மில்க் அண்ட் சுகர் வந்து இந்த லிவர்ல நடக்கிற இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஸ்காரிங்கை குறைக்கும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.